ரெடியா? ரெடி. ஆ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 போ. ஏய் ஐ கண்ணு. ஏய் கண்ணு. ஹேண்ட்ஸ் அப். அசஞ்சா சுட்டுருவேன். நான் தான் கொள்ளக்காரன். உன்னை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஹேண்ட்ஸ் அப். ஹேண்ட்ஸ் அப். ஹேண்ட்ஸ் அப். அப்படியே நிக்கணும். அசஞ்சா சுட்டுருவேன். அப்படிங்களா? சுடுங்க பார்க்கலாம். நிஜமாவே சுட்டுருவேன். துப்பாக்கி அழகா இருக்கே, எங்க வாங்குன? என்னடா சொல்லலாம்? திருடம் போலீஸ் விளையாட்டா? விளையாடுங்க விளையாடுங்க, பயப்படவே பயப்படாத. அப்பா நான் உனக்கு பாதுகாப்பா இருக்கேன். தைரியமா ஷூட் பண்ண. ஹேண்ட்ஸ் அப். 1 2. துப்பாக்கி? யா இட்ஸ் எ கன். அது 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 எனக்கு தெரியும்பா. அத பத்திரமா என்கிட்ட கொடு. தரமாட்டேன். ப்ளீஸ் கொடுத்துருமா கண்ணு, தயவு செஞ்சு கொடுத்துறா கண்ணு. நீ என்கிட்ட சாரி கேளு. எதுக்கு? சும்மாதான். ஓகே ஓகே ஓகே, சாரி 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 சாரி. ஆமா, நீ இதை அப்பா கிட்ட கொடுப்பியா? நாம இதை வச்சு விசாரிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி கேஸ் பிடிச்சு ரிவார்டு வாங்குவோமா? சரிப்பா. கொண்டா. ஏன்னா இது ஒரிஜினல் கன்னா? ஆமா உமா. டேய், இது எங்கடா கிடைச்சது? அந்த ஓட்டு வீடுக்கு பின்னாடி கிடைச்சது. ஹலோ, யாரு? அடையார் போலீஸ் ஸ்டேஷனுங்களா சார்? ஆமா சார், நான் நம்பர் 13 அருணாச்சலபுரம் 2nd ஸ்ட்ரீட்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க. இங்கே ஒரு பிஸ்டல் கிடச்சிருக்கு சார். பிஸ்டலா? நிஜமான துப்பாக்கி தான் சார். எப்படி கிடைச்சது என்னன்னு விவரம் புரியல சார். நீங்கள் உடனே வந்து விசாரிக்கணும் சார். சார், எனக்கு ஒரு ஆள் மேலே சந்தேகம் இருக்கு. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா விவரம் சொல்கிறேன். உங்க அட்ரஸ் சொல்லுங்க. அட்ரஸ் நம்பர் 13 அருணாச்சலபுரம் 2nd ஸ்ட்ரீட். சரி, நாங்க உடனே வரோம். தேங்க்யூ சார். வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. யார் ஃபோன் பண்ணது? நான் தான் சார். நீங்க யாரு? நான் ராமச்சந்திரன் சார். இந்த வீட்டு மருமகன் சார். ரொம்ப சின்சியர் சிட்டிசன் சார். என்னோட சமூக கடமைகளை சரியா நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன் சார். எனக்கு இந்த வன்முறை. முதல்ல அந்த பிஸ்டலை குடியா. இதோ இருக்கு சார். இந்தாங்க சார். இது யார் வீடு சார்? என் வீடு தான் சார். என் பேர் திருமலாச்சாரி, ரிட்டையர்ட் சப் ரிஜிஸ்ட்ரார். ஆச்சாரமான வீட்டில் இப்படி ஒரு பிஸ்டல் கிடைச்சிருக்குன்னா இது நம்புறதுக்கே கஷ்டமா இருக்கு சார். இந்த வீட்டில் துப்பாக்கி வச்சிருக்கிற அளவுக்கு யார் சார் இருக்கா? அப்படி யாரும் இல்லை சார். வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு பொம்மை துப்பாக்கி கூட நாங்கள் வாங்கி கொடுக்கறதில்ல. இந்த இடத்துல உங்க குடும்பத்தை தவிர அக்கம் பக்கத்துல வேற யாராவது வெளியாட்கள் குடியிருக்காங்களா? அந்த போர்ஷன்ல ஒருத்தர் வாடகைக்கு இருக்காரு சார். இந்த போர்ஷன்லயா? ஆமா சார். உபேந்திரான்னு ஒரு பார்ட்டி இருக்கான் சார். கொஞ்சம் டவுட் வர்ற மாதிரியான ஆளு. அவன் பேச்சும் நடவடிக்கையும் டான்ஸும் ஒரு டைப்பா இருக்கும் சார். சைக்கோ மாதிரி இருப்பான் சார். சத்தியமா சார், அவன் கண்ணில் எப்பவும் ஒரு வெறி இருக்கும். அவன் கண்ணை பார்த்தா எனக்கு புலியோட கண்ணு தான் ஞாபகத்துக்கு வரும் சார். இந்த துப்பாக்கி அந்த ஆளோட தான் சார் இருக்கணும். அந்த ஆளை பார்க்கணுமே. கண்டிப்பா சார், வாங்க சார். சார், எக்ஸ்கியூஸ் மீ. என்ன நடக்குதுங்க? அது வந்து கங்கா, இந்த துப்பாக்கி இல்ல இது. எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன்.
நீங்க ஏன் அனாவசியமா உளறீங்க? சார், இவர் பேசுறத நம்பாதீங்க. இவர் ஒரு மாதிரி. இங்க தங்கியிருக்கிறது என்னோட நண்பர் தான். ஆமா, நீ யாருமா? என் பேர் கங்கா. நான் இந்த வீட்டு பொண்ணுதான். இவரோட டாட்டர். ஆ இங்க தங்கியிருக்கிறது சாதாரண ஆள் இல்ல சார். பெரிய கிளாசிக்கல் டான்சர். ரொம்ப ஒழுக்கமானவர். பக்கத்துல டான்ஸ் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காரு. என்னோட கெஸ்டா தான் இங்க தங்க வச்சிருக்கேன். ஆர்வ கோளாறுல போலீஸ்க்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தப்பு. நான் அவரை பார்க்கணுமே மேடம். ஓ எஸ், பார்க்கணும்னா பாருங்க. பட் நான் அவருக்கு உத்தரவாதம் தரேன். ரொம்ப ஒழுக்கமானவர், டெடிகேட்டட் டான்சர். ஒரு கலைஞன் கிட்ட துப்பாக்கிலாம் இருக்காது சார். ஆனாலும் நான் அவரை பார்க்கணும் மேடம். ஓகே, வாங்க. ஆ. மாஸ்டர், மாஸ்டர், மாஸ்டர். இவர் தான் இங்க தங்கியிருக்காரு. என்ன கங்கா, போலீஸ் எதுக்கு வந்திருக்கு? எனி ப்ராப்ளம்? நத்திங், ஒரு ஃபார்மல் என்கொயரி தான். நீங்க ஒரு டான்சர்னு சொன்னாங்க. உங்களுக்கு அது மட்டும் தான் தொழிலா? ஐயோ, நடனத்தை நான் தொழிலா பார்க்கல சார். அது என்னோட ஆத்மா சார். என்னோட உயிர் மூச்சு. அது என்ன வாழ வைக்கிறது சார். சார், தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு கன் இந்த இடத்துல கிடந்தா அது சம்பந்தப்பட்டவங்க இங்கதான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. யாராவது தூக்கி போட்டிருக்கலாம் இல்லையா? மேடம், அது எங்களுக்கும் தெரியும். ஆனா உள்ள இருக்கிறவங்கள சந்தேகப்படாம இருக்க முடியாது. சரி, முதல்ல இந்த பிஸ்டலை பார்த்தது யாரு? என் பையன் தான் சார். அவனை கூப்பிடுங்க. கௌஷிக், இங்க வா. என்னப்பா? அங்கிள் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. தம்பி, இந்த பிஸ்டல் எங்க பார்த்த நீ? இந்த வீட்டுக்கு பின்னாடி பார்த்தேன். அந்த இடத்த காட்டுறியா? வா போலாம். வா, வாங்க சார். அங்கிள், நான் இந்த கன்னை இங்க தான் பார்த்தேன். இந்த இடத்துலயா பார்த்த? ஆமா அங்கிள். பாத்தீங்களா சார், இந்த சைடு எவ்வளவு ஓபனா இருக்குன்னு? அந்த பக்கத்துல இருந்து யாராவது இங்க வந்து இந்த கன்னை டிராப் பண்ணிட்டு போயிருக்கலாம் இல்லையா? ஓகே, முதல்ல இந்த கன்னோட ஹிஸ்டரியை பிடிக்கிறேன். அநேகமா இது திருட்டு கண்ணா தான் இருக்கணும். கேஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். இது சம்பந்தமா உங்களை எப்போ கூப்பிட்டாலும் நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து என்கொயரிக்கு கோஆபரேட் பண்ணணும். ஹலோ, முதல்ல நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து இது சம்பந்தமா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. சார், நான் இந்த வீட்டு மருமகன் சார். இருக்குட்டியா, நீ தானே ஃபோன் பண்ணி ரிப்போர்ட் பண்ண. நீ தான் எழுதி கொடுக்கணும். வா 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 வா. போங்க சார், வரேன். வாயா. கௌஷிக், வாடா. கான்ஸ்டபிள். எதுக்காக மாஸ்டர் துப்பாக்கிலாம் வச்சிருக்கீங்க? அம்மா, என்னம்மா இது இப்படி திடுதிப்புன்னு சொல்றீங்க? எல்லாம் காரணமா தான் சொல்றேன். என்னம்மா நீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. திடுதிப்புன்னு நீங்க பாட்டுக்கு நாளைக்கே அனுவோட நிச்சயதார்த்தத்தை நடத்தணும்னா எப்படிம்மா? அதுன்னு அவ்வளவு ஈஸியா? கஷ்டம்னே வச்சுப்போமே. அவசியம்னு ஏற்பட்டா கஷ்டமா இருந்தாலும் செஞ்சு தானே முடிக்கணும். நீ மனசு வச்சா நாளைக்கே நிச்சயதார்த்தத்தை நடத்தலாம். அது சரிம்மா. அப்படின்னு தேவைன்னு எனக்கு புரியல. அடுத்த வாரம் முதல் நாள் நிச்சயதார்த்தம், அதுக்கு அடுத்த நாள் கல்யாணம்னு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப ஏமா நாளைக்கே நிச்சயதார்த்தம் பண்ணணும்? காஞ்சனா, கல்யாணத்தை அடுத்த வாரம் வச்சுக்கலாம். ஆனா நிச்சயதார்த்தத்தை மட்டும் உடனடியா நாளைக்கே வச்சுக்கலாம். என்னம்மா காரணம்? அதை சொல்லாமையே பேசிட்டு இருக்கீங்க. காஞ்சனா, நம்ம ஆதியோட கல்யாணம் நம்ம யாருக்குமே மனநிறைவை தரல. அதனால இவ கல்யாணமாவது நல்லபடியா நடக்கணுமேங்கிற ஒரு ஆதங்கத்துல ஒரு ஜோசியர்கிட்ட போய் ஜாதகம் பார்த்தேன். அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அப்படியா? என்ன சொன்னார் அவரு? நிச்சயதார்த்தத்தை உடனே நடத்தணும், இல்லைன்னா ஏதாவது பெரிய தடங்கள் வரும் அப்படின்னு சொன்னார். காஞ்சனா, நான் வயசுல பெரியவன். எது செஞ்சாலும் நல்லதுக்காக தான் இருக்கும். அதனால நிச்சயதார்த்தத்தை உடனே நடத்திடலாம். அதுதான் அணுவுக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. அப்படியா? ஆமா காஞ்சனா,
நாம எதுக்காக ரிஸ்க் எடுக்கணும்? ஆதி கல்யாணத்துல நடந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்ததுன்னா அதை நம்மளால ஜீர்ணிச்சுக்க முடியாது. அதுக்காகத்தான் சொல்றேன். சரிம்மா, நான் கிஷோர் ஃபேமிலி கிட்ட பேசுறேன். என்னத்த இதெல்லாம்? நீங்க யாரோ ஜோசியர் சொன்னான்னு சொன்னீங்க. நீங்க சொன்னது உண்மையா? இல்ல மாப்பிள, நான் காஞ்சனா கிட்ட சொன்னது பொய் தான். ஆனா இந்த நிச்சயதார்த்தம் நாளைக்கே உடனடியா நடந்தாகணும். ஏத்த மாப்பிள, கிஷோர் ஃபேமிலியோட நீங்க ஷாப்பிங் போன போது அனு கோயிலுக்கு போயிருக்கிறதா நான் சொன்னேன்ல. ஆமா சொன்னீங்க. அனு கோயிலுக்கு போகல, அந்த மனோவை பார்க்க போயிருக்கா. அதுவும் கையில ஒரு பையோட. அவ திரும்பி வந்ததும் அவ பைய செக் பண்ண, அதுல பணம், ட்ரெஸ் இதெல்லாம் இருந்தது மாப்பிள. எனக்கும் இதே மாதிரி தான் ஷாக்கிங்கா இருந்தது மாப்பிள. ஒட்டு மொத்தமா அனு நம்ம எல்லார் முகத்திலையும் கறி பூசறதுக்கு முன்னால நாம முந்திக்கணும். நிச்சயதார்த்தத்தை உடனடியே நடத்தி ஆகணும் மாப்பிள. என்ன சொல்றீங்க? அத்தை, நான் வேணும்னா அனுட்டியும் மனோட்டியும் பேசி பார்க்கவா? வேண்டாம் மாப்பிள, அவங்களுக்கு எதுவும் இப்ப தெரிய வேண்டாம். விஷயம் தெரிஞ்சதுன்னா அவங்க வேற ஏதாவது பிளானுக்கு யோசிப்பாங்க. எப்ப இந்த அளவுக்கு அவ துணிஞ்சாலோ நாளைக்கு வேற எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் அவங்க போலாம். முதல்ல நிச்சயதார்த்தத்தை முடிப்போம். அனுவும் இதை பத்தி யோசிப்பா. அதுக்கப்புறம் நம்ம அவகிட்ட பேசி என்ன பண்றதுன்னு ஒரு முடிவுக்கு வரலாம். என்ன சொல்றீங்க? சரி அத்தை. அப்புறம் மாப்பிள, அனு நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகாதபடி நாம தான் அவளை பத்திரமா பாத்துக்கணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாப்பிள. சொல்லுங்க மாஸ்டர், எதுக்காக அந்த துப்பாக்கி உங்ககிட்ட இருந்தது? இசையும் நடனம் மட்டும்தானே மாஸ்டர் உங்களை மாதிரி கலைஞர் கிட்ட இருக்கணும். இந்த மாதிரி ஆயுதத்துக்கு உங்ககிட்ட என்ன வேலை? நல்ல வேலை, போலீஸ் என்ன சமாளிச்சுட்டேன். ஆனாலும் அவங்க ஈஸியா கன்வின்ஸ் ஆல தெரியுமா? என்ன மாஸ்டர், நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க அமைதியாவே இருக்கீங்க. யாரை கொல்றதுக்காக இந்த பிஸ்டல்? இல்ல கங்கா, நீ தப்பா நினைக்காத. அது யாரையும் கொல்றதுக்கு இல்ல, என்ன நானே காப்பாத்திக்கதான். ப்ராமிஸ் கங்கா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்னு, என்னோட எதிரிங்க என்ன துரத்துறாங்கன்னு. அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிக்க வேணா, அதுக்காக தான். ப்ளீஸ் கங்கா, நான் சொல்றத நம்பு. நம்புறேன் மாஸ்டர். ஆனா உங்கள மாதிரி ஒரு ஆள் கிட்ட துப்பாக்கி இருக்கிறத ஜீரணிக்கவே முடியல மாஸ்டர். கங்கா, எனக்கு கூட இது பிடிக்கல, ஆனா வேற வழி இல்லையே. கங்கா, இதெல்லாம் விட்டு நான் மீளணும்னா, என்னோட நடனத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நான் நிம்மதியா வாழணும்னா, அதுக்கு நான் அன்னைக்கு சொன்னேன்னு அந்த ஒரே வழிதான். நான் இந்த ஊரை விட்டு போனோம். அது சம்பந்தமா கூட நான் உன்கிட்ட பணம். புரியுது மாஸ்டர். நானும் 2-3 இடத்துல கேட்டிருக்கேன், கிடைச்சிடும். கொஞ்சம் பெரிய தொகை இல்ல, அதான் லேட் ஆகுது. சாரி கங்கா, என்னை மன்னிச்சிடு. ஏன் மாஸ்டர் பெரிய வார்த்தையில பேசுறீங்க? இல்ல கங்கா, இந்த பண விஷயத்துல நான் உன்னை அடிக்கடிக்கு தொந்தரவு பண்றேன்னு தோணுச்சு. அப்படிலாம் எதுவும் இல்லை. 3 லட்சம் ரூபாய் தானே, நான் கூடிய சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிடுறேன். கங்கா, நீ எனக்கு உதவி பண்ணுவ, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ செய்யற உதவி எனக்கு உடனே கிடைக்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன். அது தாமதமானா நீ உதவி செஞ்சு கூட பலன் இல்லாம போயிடும். உடனே எனக்கு வேணும் கங்கா.
இல்லனு அந்த மாதிரி பயம்லாம் உனக்கு தேவையே இல்லை. தைரியமா என்ன? ப்ளீஸ்மா, எதுக்கும் கவலைப்படாத. அனு, இங்க பாரு, சொல்றது கேளு. எதை பத்தி நீ கவலைப்பட வேண்டியதில்லை. ஓகே? ஏய் ஏய், ஆர்த்தி, ஒரு தடவை சொன்னா புரியாது உனக்கு. ஒழுங்கா போன குட்டி வேணா சொன்னா கேளு. எங்க வீட்ல எல்லாமே தெரியுமா உனக்கு? விளையாடா ஆர்த்தி. எங்க வீட்ல தினம் பிரச்சனை சண்டை. ஆர்த்தி, வெக்கமா இல்ல உனக்கு? பொம்பளை தானே நீ எல்லாம். மரியாதையா போன சொல்றல. ஒரு தடவை சொன்னா புத்தி வராது. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நீ யாரு அணுகிட்ட இல்லாம பேசுறதுக்கு? அன்னைக்கு என்னன்னா அவகிட்ட போய் கண்டபடி எல்லாம் பேசிட்டு வந்திருக்க. உனக்கு என்ன தைரியம் தான் என்கிட்ட இருந்து போன போடுங்க? ஏன் எதிர்க்கே அவளை கண்டபடி திட்டுவ? என்ன திமிரு? அறிவு கெட்டவனே, அவளை கை நீட்டு எடுக்கிற அளவுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்தது? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டியா? எவ்வளவு ஒருத்தி வந்து உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சதோ கூட பிறந்தவன் உனக்கு துச்சமாயிட்டா இல்ல? இவளுக்கு என்ன உரிமைன்னு கேக்குற? இவ உன் கூட பிறந்தவ, உன் மேல இருக்கிற அக்கறையில தான் பேசிக்கிட்டு இருக்க. ஆமா, ரொம்ப தான் அக்கறை. ஆனந்தி அக்கா கல்யாணத்தன்னைக்கு ஓடி போனது தானே இவ. கல்யாணம் நின்னு போய் இன்னும் ஆனந்தி அக்காக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையல. இவளால எவ்வளவு அசிங்கப்பட்டோம், எவ்வளவு வேதனைப்பட்டோம். கூட பிறந்தவங்க அக்கறை இருந்திருந்தா இவ ஓடி போயிருப்பாளா? ஏண்டா ஊம மாதிரி இருப்ப, அளந்து அளந்து பேசுவே. இப்ப இப்ப எங்க இருந்து வந்தது இவ்வளவு தைரியம்? எவன் சொல்லி கொடுத்தா உனக்கு? பாவி, புத்தி கெட்டு போச்சாடா உனக்கு? ஏண்டா நீ என் வயித்துல தானே பிறந்த? பாவி பயலே, உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். எல்லாத்தையும் குட்டிச்சு விடாக்கிட்டியடா பாவி. நீ ஏண்டி அழுற? இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நான் இல்ல அழணும், நான் தாண்டி அழணும். அம்மா, அம்மா இல்லடி, நான் ஒரு பாவி. அம்மா, அம்மா, ஏன் இப்படி ஒரு பிள்ளைய பெற்றேனோ? அம்மா,